பேசினா நிறுத்தவே மாட்டாரு. அப்படியே விட்டுட்டு விடு. என்ன மீனா காசு கொடு. அண்ணா அக்கா உங்க கடையை பத்தி நல்ல விதமா சொன்னாங்க. கறி நல்லா இருந்தா வார வாரம் உங்க கடைக்கு வரேன். என்ன பணம் வேண்டாமா? அப்பாடா, இந்த பொண்ணு வேற வாரம் வாரம் வரேன்னு சொல்றா. நம்ம கடையே தெரிஞ்சு போச்சு. இப்ப தப்பிச்சிட்டோம். அடுத்த தடவை கண்டிப்பா மாட்டிக்குவோமே. இதை எனக்கு போட்டு கொண்டு வந்துருக்கல. என்னடா இது? டேய் என்னடா கொண்டு வந்திருக்க? அதான் அவங்க கேக்குறாங்களா, நீ அவங்க கேக்குவா? டேய் எதுக்கு இவ்வளவு பெரிய பாத்திரம் எடுத்து வந்திருக்க? அதான் பிரியாணி பண்ண போறேன்னு சொன்னேன்லடா. அதே 15 பேருக்கு மேல சமைக்கணும்டா. அதுக்கு தான் இது. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கல்யாணத்துக்கு பாத்திரம்லாம் வாடகை கொடுத்துட்டு இருந்தான். அவன் வாங்கிட்டு வந்தேன். அப்ப இந்த பாத்திரம் கரெக்டா தான் இருக்கும். என்ன அரிசி மட்டும் ஒரு 6 கிலோ வாங்கணும், கறி ஒரு 4 கிலோ இருந்தா போதும். என்ன உன் ஹோட்டல்ல லிஸ்ட் கொடுக்குற மாதிரி சொல்ற? தெரிஞ்சதை நான் சொல்றேன். பிரியாணி எப்போ ரெடி ஆகும்? சாப்பாடு நேரத்துக்கு டான் ரெடி ஆகும். அப்ப ஓகே, அப்ப நான் லஞ்ச் முடிச்சிட்டு டப்பிங் போறேன். சுதி सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. அப்ப பிரியாணி மட்டும் சாப்பிட்டா என்ன? எனக்கு ஓகே தான். வீட்ல பிரியாணி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நீ தான் மீனா கிட்ட பேச மாட்டியே. அப்புறம் எதுக்கு அவளுக்கு ஆர்டர் கிடைச்சதுக்காக செய்யறத சாப்பிட்டுக்கிட்டு? பேசுறதுக்கும் பிரியாணிக்கும் சம்பந்தமே இல்ல ஆண்டி. எனக்கு பிரியாணி பிடிக்கும். கரெக்டா சொன்ன பழகுறல. மனுஷங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் அதை சாப்பிடுற விஷயத்துல காட்டக்கூடாது. நீ நல்லா சாப்பிட்டு உன் கூட வேலை பார்க்கறவங்க சேர்த்து பிரியாணி எடுத்துக்கோ. டேய் எல்லாம் உன்னாலதான் சாப்பிட முடியாம பண்ணிட்டு. மீனா வந்தலப்பா. அறிவாக போனோம் இன்னும் வரலையா? சரி ஓகே ஓகே நான் ஹெல்ப் பண்றேன். என்னங்க இதெல்லாம்? வந்துட்டியா? பிரியாணி செய்ய முடியாது. மனோஜ் தேங்க்ஸ். எதுக்கு? இல்ல ஜோசியர் உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்னு கேட்டப்ப என் பேரு சொல்லாம ஆண்டி பேரு சொன்னதுக்கு. எப்படி கோத்து வர போற? என் பேரு சொல்லிருந்தா என்னால பிரியாணி சாப்பிட முடியாம போயிருக்கும்ல, அதுக்கு தான் தேங்க்ஸ். பாத்தியா, உன்னால பட்டினி கிடக்கிறது மட்டும் இல்லாம பிரியாணி சாப்பிட முடியாம போயிடுச்சு. பிரியாணி நாளைக்கு கூட சாப்பிடலாமா? ஆனா எனக்கு பிசினஸ்க்கு ஆபத்து, உங்களுக்கு உயிருக்கு ஆபத்து. பிரியாணி ஆசைப்பட்டு உயிரை விட முடியாதுல்ல. உடனே இதை ஒரு சொல்லு. सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. ரெடியாச்சு மாமா. நீ வாசனை சூப்பரா இருக்கல ஆண்டி. நீ விரதம் இல்லையா? இல்ல ஆண்டி, நீங்களும் மனோஜும் விரதம் இருக்கணும் தான் ஜோசியர் சொன்னாரு. எனக்காக நீ சாப்பிடாம இருக்க மாட்டியா? அதுக்கு நீ ஏன் பேரை சொல்லிருக்கணும். ஏண்டா மனோஜ், இந்த விரதத்தை ஒரு நாள் தள்ளி வைக்க முடியாதா? இன்னைக்கு சாப்பிட்டுட்டு நாளைக்கு விரதம் இருக்கலாமேடா. சாமி குத்தம் ஆயிடும். விரதம் முடிச்சுட்டு நாளைக்கு சாப்பிடலாம். நான் உங்களை பெரிய ஹோட்டல் கூட்டு போறேன். सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. இது பாரு, ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு தெரியுது. இல்லனா நீ எதுக்கு என்ன அவசரமா வர சொல்லிக்க போற? என்னாச்சு சொல்லு. நீ உள்ள வா. வா. ரோஹிணி தான் வந்திருக்கா, வெளிய வாங்க. இவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கோம். என்ன மாட்டி விடுறதுக்காக நீங்க வர வச்சிருக்கியா? நீ மாட்டிட கூடாதுன்னு அவரை வர வச்சிருக்கேன். ஏன் என்ன நடந்தது? அத நீயே கேளு. சொல்லுங்க. என்னம்மா, நேத்து உங்க வீட்ல சிக்கன் பிரியாணியா? அது எப்படி உங்களுக்கு? கறி நல்லா இருந்ததா? சாப்பிடும்போது நல்லா அல்வா மாதிரி இருந்திருக்குமே. அண்ணா இவரையும் கறி வெட்டிட்டு போறாரு. கோவில் வாசல் கடை வச்சுக்க மாட்டாரு. அமைதி ஆயிடி. உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? மீனா கறி வாங்குனது என் கடையில தான். நானும் இதே ரியாக்ஷன் தான் கொடுத்தேன். ஆனா கரெக்ட்டா மீனா இவர் கடையிலே போய் கறி வாங்கிருக்காங்க. மீனாவே உங்க கடைக்கு வந்தாங்களா? ஆமா பாப்பா, என் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஒரு பொண்ணு வரும். அந்த பொண்ணு திடீர்னு மீனாவை கூட்டிட்டு வந்துருச்சு. அப்ப மீனா உங்களை பாத்துட்டாங்களா? எல்லாத்தையும் பேசிட்டீங்களா? மொத்தமா மாட்டி விட்டுட்டீங்களா? மாட்டி இருக்க வேண்டியது. மீனாவோட ஃப்ரெண்டு என்கிட்ட தொண ஏதோ பேசிக்கிட்டே இருந்தது. நானும் பதில் சொல்லிட்டே இருந்தேன். திரும்பி பார்த்தா மீனா நின்றுட்டு இருந்துச்சு. நான் அவளை பார்த்தேன், ஆனா அந்த பொண்ணு என்ன பார்க்கல. தள்ளி நின்று யார்கிட்டயோ போன்ல பேசிட்டு இருந்தது. இங்க பாருங்க, சும்மா சொல்லிட்டு இருக்காதீங்க. அவங்க உங்களை பார்த்தாங்களா இல்லையா? இல்ல, நிஜமா தான் சொல்றேன். ஏதோ தெய்வாதீனமா. सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना. சொல்லிட்டேன். இன்னைக்கு மட்டும் நான் மீனா கிட்ட மாட்டி இருந்தேன்னா இத்தனை வருஷமா நான் சேர்த்து வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் போயிருக்கும். நான் வேற திரும்ப அதே கடையிலேயே கறி வாங்குங்கன்னு சொல்லிட்டேன். திரும்பவும் அவங்க எப்ப வேணா வருவாங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அந்த ஏரியால இருந்து உங்க கடையை காலி பண்ணிடுங்க. என்ன பாப்பா இப்படி சொல்ற? நான் எத்தனை வருஷமா அந்த ஏரியால கடை வச்சிருக்கேன் தெரியுமா? பெரிய தீவிரவாதி மாதிரி பதுங்கி வாழ்ந்துட்டு இருக்கேன். அதனால ஒரு விஷயம் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன? ரொம்ப நாள் என்னால இப்படி ஓடிக்கிட்டே இருக்க முடியாதுமா. ஏதோ ஒரு கஷ்டத்துல இருக்கிறதுனால தான் உனக்கு உதவி பண்ண வந்தேன். ஆனா அதுவே என் பொழப்புக்கும் வாழ்க்கைக்கும் எதிராக மாறிச்சுன்னா
அப்ப என்னால உன்னை காப்பாற்ற முடியாதுமா. நான் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா உண்மையை சொல்ல வேண்டி வரும். सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना। ஃபோன் பண்ணி வர சொன்ன உன்னை இங்க. நீ என்ன தப்பா நினைச்சாலும் பரவாயில்லம்மா. எனக்கு ஏதாவது பாதிப்பு வருதுன்னா நான் உண்மையை சொல்லிடுவேன். அப்படி எதுவும் நடக்கிறதுக்கு முன்னாடி நீங்களே இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுங்க. நீங்க அப்படி பண்ணாதான் நீங்களும் சேஃபு, நானும் சேஃபு. ஆனா ஒண்ணுமா, நானா மாற்ற வரைக்கும் யாருக்கிட்டையும் எதுவும் சொல்ல மாட்டேன். ஆனா திரும்பவும் மீனா கடைக்கு வந்துச்சுன்னா நான் உண்மையை சொல்ல வேண்டியதாயிடும். பாத்துக்கோங்க. நான் வரேன். விஷயம் நம்ம கை மீறி போயிட்டு இருக்கு ரோகிணி. நீ மாற்ற நாள் நெருங்கிடுச்சோன்னு எனக்கு தோணுது. சொல்லுமா. சொல்லு கிரிஷ். அம்மா பாத்துக்கிட்டே இருக்கேன்டா. சீக்கிரமா வந்து கூட்டிட்டு போறேன். நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். அப்படியே மூணு கிடைக்குதுடி. என் லைஃப் நினைச்சா எனக்கே சிரிப்பா தான் இருக்கு. என்ன பாத்துட்டே இருக்கீங்க? இல்ல, நம்ம குடும்பத்தோட முதல் பெண் தொழிலதிபர் நீ. இப்போ இந்த ஓடலை போட்டி நம்ம வீட்டுல நீ இருக்க. ஏங்க, நான் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டேன். நான் யாரையும் போட்டியெல்லாம் பார்க்கல. நீங்களும் அப்படி பார்க்க மாட்டீங்க. சும்மா விளையாட்டு தானே சொல்றீங்க. சும்மா சொல்லி பார்த்தேன். தொழிலதிபர் மீனா எப்படி இருக்கு? ஏங்க, நம்ம வேலையை நம்ம பாக்குறோம். வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வழியோ அதை செய்யறோம். அவ்வளவுதான். மீனா, இந்த பிசினஸ்ல நீ நல்லா வருவ. உனக்கு இன்னும் நிறைய ஆர்டர் வரும் பாரு. ஏங்க, இந்த ஒரு ஆர்டர் கிடைச்சதே பெரிய விஷயம். இன்னும் நிறைய கிடைக்கும். இதான் அதிர்ஷ்டசாலியாச்சே. எப்படி சொல்றீங்க? ஆமா, என்ன கல்யாணம் பண்ணிருக்கல? உங்களை கல்யாணம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சும் என்ன பார்த்து எப்படிங்க அதிர்ஷ்டசாலின்னு சொல்றீங்க? அடி பாவி. ஏங்க அடிக்காதீங்க. சும்மா விளையாட சொன்னீங்க, விடுங்க. நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना। என்ன இறக்கி விட போறீங்களா? இரு, ஒரு சின்ன வேலை இருக்கு, முடிச்சு வந்துடுறேன். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? உனக்கு இன்னொரு கிட்ட நான் வச்சுக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வண்டியை நான் கொடுக்குறேன். நிறைய ஆர்டர் கிடைக்கும்ல. என்ன பாக்குற? என்ன அதிர்ஷ்டக்காரின்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தானே சொன்னீங்க. அது நிஜம்தான். சில ஆம்பளைங்களாம் பொண்டாட்டி எப்பவுமே தன்னை விட கீழே இருக்கணும்னு தாங்க நினைப்பாங்க. அவங்க முன்னுக்கு வந்தா பிடிக்காது. என் ஃப்ரெண்டுங்க வீட்டுல நடக்கிற கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். सब्सक्राइब करो जल्दी करो ना, सब्सक्राइब करो जल्दी करो ना। பிளான் பண்ணி தூக்கிட்டாங்க. அதுக்காக நீங்க வீட்டோட ஒண்ணும் என்ன உட்கார சொல்லலையே. வண்டியை வாங்கி கொடுத்து அந்த வேலையை செய்ய சொன்னீங்க. முன்னாடியை விட இப்ப நான் அதிகமாவே சம்பாதிக்கிறேன். எப்பவுமே நமக்கு தடைகள் வர வர நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம். நல்லா இருக்கே. இதெல்லாம் எழுதி வை. மொத்தமா சேர்த்து ஒரு புக்கா போடலாம். கிண்டல் பண்ணாதீங்க. எத்தனை தடை வந்தாலும் என் கூட நீங்க நின்னு என் வியாபாரத்துக்கு உதவி பண்ணீங்க. இப்ப புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு காடெல்லாம் அடிச்சு கொடுக்குறீங்க. அப்ப நான் அதிர்ஷ்டக்காரி தானே? இதுல அதிர்ஷ்டம் என்ன இருக்கு மீனா? பாட்டி ஒன்று சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கைன்னு. நம்ம எண்ணம் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அவ்வளவுதான். ஏங்க, இந்த காடெல்லாம் நம்ம சாமி கிட்ட வச்சு பூஜை பண்ணிட்டு போலாமா? அவ்வளவுதானே, பண்ணிடுவோம். मनीष ने बताया है अभीरा को उसके भाई के बारे में। जी हाँ दोस्तों, आप लोग आने वाले अपकमिंग ट्विस्ट में देखने वाले हैं कि जो मनीष होता है वो बता देने वाला है अभीरा को कि उसका भाई वापस लौट आया है। तो जहाँ पर एक तरफ जो होता है अभीरा मतलब और अरमान रिपोर्ट लिखाते हैं अभीर के खिलाफ कि उसने कैसे क्या क्या किया, तो उसके ऊपर सिग्नेचर करने वाली होती है अभीरा। लेकिन तभी वहाँ पर मनीष आ जाता है और कहता है कि बेटा सिग्नेचर मत करो, तुम ऐसी बहुत बड़ी भूल मत करो। तो अभीरा कहती है कि क्या आप ऐसा क्यों बोल रहे हैं, आप इसकी इतनी साइड क्यों ले रहे हैं, आखिरकार ये इंसान है कौन। तो मनीष कहता है कि और कोई नहीं बल्कि ये तुम्हारा भाई है, ये अभीर है। ये सुनने के बाद जो होती है अभीरा काफ़ी ज़्यादा चौंक जाती है और काफ़ी हैरान हो जाती है कि आखिरकार जिस भाई के बारे में उसने कभी सोचा था वो उसके सामने है। लेकिन किस हालत में जिस कारण वो काफ़ी परेशान होती है। लेकिन वेल जो अभीरा है वो अपने भाई को जेल नहीं होने देगी और उसकी रिपोर्ट को वापस ले लेगी। तो दोस्तों, आपको क्या लगता है एनुअल ट्रैक में क्या होगा, हमें कमेंट में बता देना। और
अपकमिंग अपडेट के लिए हमारे चैनल को भी सब्सक्राइब कर लेना।